Have you ever felt stuck? கட்டப்பட்டது போல. Maybe in fear, depression, addiction, guilt, something in a season that won't shift. இது மாறவே மாறாதா என்று நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பயத்தில், மன சோர்வில், ஒரு அடிமைத்தனத்தில், குற்ற உணர்ச்சியில் நீங்கள் இன்றைக்கு சிக்கி கொண்டிருந்தீங்கன்னா, சங்கீதம் 107:14 வசனம் அழகாய் சொல்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். He brought them out of darkness and the shadow of death and broke their bands apart. God delivers from darkness, one, and chains. Darkness, the absence of clarity in life. நம்முடைய வாழ்க்கையில் தெளிவில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருள் என்று சொல்லப்படுகிறது வசனத்தில். The second thing, chains, கட்டுகள் என்பது something that's holding you back, but it's our mind. மனதளவில் ஏதாவது ஒரு காரியம் உங்களை வருத்தி கொண்டு உங்களை ஸ்டக்காக வச்சிருக்கிறது. Now here's something interesting. Neurologists have found that prolonged emotional stress can literally rewire our brain, making negative thought patterns. எதிர்மறையான காரியங்களே நம்முடைய மனதை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனது அப்படியே மாறிவிடுகிறதா. பட் there is something called neuroplasticity. இதே மனது தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினால மீண்டும் அதே brain rewire ஆக முடியும், which means it can be renewed. The mind can be renewed. அது புதுப்பிக்கப்பட முடியும். That's called neuroplasticity in science. God says, if you are stuck, if you are just stuck with that negative thought, இந்த மனதில் இருக்கிற போராட்டத்தில் எதிர்மறையான எண்ணங்களில் நீங்கள் சிக்கி கொண்டிருந்தீங்கன்னா, God's here to lift you up. He is going to break that chain. இயேசு சுவாமிக்கு தேவைப்பட்ட பொழுது கட்டப்பட்டிருந்த கழுதையை கொண்டு வருவதற்கு முன்பதாக Jesus said, untie it. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். God's going to untie you today. உங்களை அவிழ்க்க போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். Let's pray. Father God, thank you for your wonderful word. கட்டுகளை அவிழ்த்து எல்லா டார்க்னஸ், இருளிலிருந்து, குழப்பத்திலிருந்து, promotion, anything that's stagnant, job, education, career, family life, financially, whatever is stagnant, God, you're going to act on it, move it. Thank you, Lord. In Jesus' name, amen. Have a great day.